ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ லாஸ்ட்டு செஷன் வந்து டைப் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன் பார்த்தோம். அதில் முக்கியமான எமிஷன் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனு. ஜஸ்ட்டு லைட்டை பாஸ் பண்ணுறோம், எலக்ட்ரான் எமிட் ஆகி வருது. இது சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இப்போ பார்க்கும்போது சிம்பிளாக தெரியுது. இருந்தாலும் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வந்து பாருங்கள், ஃபோட்டோ எலக்ட்ரிக் திருப்பி ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா இதுதான் என்ன சொல்ல போகுது, வேவ்னுங்கிறது வேவ் கிடையாது, பார்ட்டிகல்னு சொல்ல போகுது. நம்ம லைட்டை வந்து வேவ்னு சொன்னோம்ல, ஸோ லைட்டுங்கிறது பார்ட்டிகல்னு சொல்ல போகிற எஃபெக்ட் வந்து இது தான். ஸோ அதனால் இந்த எஃபெக்டை முதல்ல எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, யாராவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன். இப்போ லைட்டுங்கிறது வேவ்னு யார் கன்ஃபார்ம் பண்ணா? லைட் இஸ் எலக்ட்ரோமேட்டிக் வேவ், அது வந்து இவ்வளோ ஸ்பீடில் போகுது, இதுக்கு டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர் இருக்குன்னு யார் வந்து கன்ஃபார்ம் பண்ணா? எந்த சயின்டிஸ்ட்டு? 5ஆம் லெசனில் படிச்சிருப்போமே, எக்ஸ்பெரிமெண்டெல்லாம். உங்களுக்கு தெரியும், யோசிச்சு சொல்லுங்கள். இப்போ மேக்ஸ்வெல் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பார், இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக சொல்லியிருப்பார், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எலக்ட்ரோமேட்டிக்னு சொல்லியிருப்பார். அது எக்ஸ்பெரிமெண்ட்டில் யாரம்மா ப்ரூஃப் பண்ணால்? டியர் ஸ்டூடெண்ட், ஆடியபிளாக இருக்கம்மா? ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கடா? ஸ்க்ரீனு ஓகேம்மா. சரி, ஹெட்ஸு ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஹெட்ஸு தான் என்ன பண்ணார், எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரூஃப் பண்ணார். இப்போ இங்கே 3 விதமான சயின்டிஸ்ட் பார்க்க போகிறோம். ஹெட்ஸு, ஹால்பாக்ஸு, லெனார்டு 3 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக தான் என்ன பண்ணுறோம், ஃபோட்டோகிராஃபுங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ அந்த ஹெட்ஸ் தான் என்ன ஆரம்பித்தார், லைட்டுங்கிறது வேவ்னு ஆரம்பித்தார். ஆனால் அவர் பண்ண இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னவாயிடுச்சு, லைட்டுங்கிறது பார்ட்டிக்கலுக்கான ஆரம்பமாகிடுச்சு. இப்போ லைட்டுங்கிற வேவ்னு ஆரம்பித்தது அவர் தான், லைட்டுங்கிற பார்ட்டிக்கல் நேச்சர்னு ஆரம்பித்தது அவர் தான். இப்போ அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்டு. அது 3 மார்க்கில் படிச்சுமே ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் சர்க்கிளில் 2 ரிங்கு இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஹை இண்டக்ஷன் காயிலோட. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு ரிசீவர் மாதிரி கொஞ்சம் தூரத்தில் ஆல்மோஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்டு ரிங் வச்சுருப்பாங்க. இது டிரான்ஸ்மிட்டரு, இது ரிசீவரு. நம்ம ஹை இண்டக்ஷன் காயில் கனெக்ட் பண்ணும்போது இங்கே ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆனிச்சு, ரைட்டுங்களா? அட் த சேம் டைம் என்ன ஆகும், ரிசீவர்லேயும் ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். இதை தான் திருப்பி இந்த பேராவில் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுடா, இது ஜஸ்ட்டு தெரிஞ்சிட்டா போதும். நான் எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா அது மட்டும் படிங்க. இப்போ இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். சரி, இப்போ இங்கே ஸ்பார்க் வருதுல்ல, அந்த ஸ்பார்க் வந்து நம்ம இப்படி பெருசாக வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஆனால் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஒரு தீக்குச்சை கொளுத்தும் போது ஒரு ஸ்பார்க் வரும் பாருங்க, அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்பார்க்கோட வேல்யூ எப்படி அதிகப்படுத்தலான்னு யோசிச்சு பார்க்குறாரு அவர். யார்? ஹெட்ஸு. இந்த ஸ்பார்க்கோட இன்டென்சிட்டியை, அளவை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. வேறு மெத்தட் யூஸ் பண்ணுறாரு, வேறு மெட்டல் பார்க்குறாரு, வேறு மீடியம் வச்சு பார்க்குறாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அப்போ அவர் பண்ண ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் லைட்டை பாஸ் பண்ணுறாரு. லைட்டு மீன் அவர் பாஸ் பண்ண லைட்டு பேர் யூவிமா, அல்ட்ரா வயலட்டு. கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி அதிகம், வயலட்டை விட கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி அதிகம். ஸோ அல்ட்ரா வயலட்டை என்ன பண்ணுறாரு, அந்த ரிசீவர் மேலே பாஸ் பண்ணுறாரு. ஸ்பார்க்கோட வேல்யூ சர்ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஆல்ரெடி என்ன வந்துருக்கு நம்மளுக்கு, எலக்ட்ரோமேட்டிக் வேவ் வந்துருக்கு தான் ஸ்பார்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூவி ரேடியேஷன் அனுப்பும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸ்பார்க்கோட வேல்யூ அதிகமாகுது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். அதுக்கு என்ன ரீசன் அவருக்கு தெரியல. இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி அல்ட்ராவில் பாஸ் பண்ணால் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சார். இஸ் இட் கிளியர்? ஹெட்ஸ் சொன்ன புரியுதா? ஆமாம், அங்கே 1888 கொடுத்துருப்பாங்க, 87 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் வேரியேஷனு. மற்றபடி அங்கே பார்த்தது அனைத்தும் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எதை இருந்தால் பார்த்தா போதுன்னா, ஸ்பார்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் போதும். இது வருங்க, ஸ்மால் டிடெக்டர் ஸ்பார்க் பிகம் மோர் விகரஸ் வென் இட் எக்ஸ்போஸ்ட் வித் அல்ட்ராவயலட். அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிங்க போதும். பேஜ் நம்பர் 111 அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்கள். அல்ட்ராவைட் லைட்டை பாஸ் பண்ணால் ஸ்பார்க் அதிகமாகுது. அதுக்கு என்ன ரீசன் தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரியுமா என்ன ரீசன்மா அதுக்கு? ஏன் லைட்டை பாஸ் பண்ணால் அங்கே ஸ்பார்க் அதிகமாச்சு? மழை ஸ்பார்க், எஸ், வெரி குட், ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். அந்த ஸ்பார்க் வர்றதுக்கு காரணமே வந்து ஆசிலேட்டட் சார்ஜஸ் தான். ஏன்னா சார்ஜ் ஆசிலேட் ஆனால் தான் அது பேர் வேவ்னு சொல்கிறோம், எலக்ட்ரோமேட்டிக் வேவு. அப்போ அங்கே வேவ் வந்து ஸ்பார்க் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இது போய் லைட்டு பட்டோடனே நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்துச்சு. அப்போ நிறையா ஆசோலேஷன் நடக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, நிறையா ஸ்பார்க் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் ஹெட்ஸுக்கே தெரில எப்போ, 1888. ஆனால் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணி யார் வரான்னு கேட்டிங்கன்னா அடுத்தது லெனார்டு.
சரி ஹால்பாக்ஸ் சார் இருக்கும் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். உண்மையிலே இன்ட்ரெஸ்டான விஷயம் தானே இது. ஹெட்ஸ் என்ன பண்ணாருன்னா லைட் இஸ் அ வேவ்னு ப்ரூவ் பண்ணுறாரு ஃபஸ்ட் வால்யூமில். ஆனால் இவர் தான் எதோ ஆரம்பிச்சு விட்ருக்காரு. பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட்டுக்கு ஒரு எவிடன்ஸாக இவரோட தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ வித்தியாசமான இது பாருங்கள். லைட்டுங்கிற வேவ்னு அவர் தான் சொல்கிறாரு, பார்ட்டிகல் நேச்சருக்கு அவர் தான் ஆரம்பிச்சு விட்ருக்காரு. ரைட். சரி, அப்போ அவர் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் என்ன பண்ணுறாரு, ஹால்பாக்ஸு திருப்பி பண்ணி பார்க்குறாரு. 1888 அவர் ஒரு மெத்தடில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்குறாரு. இந்த மெத்தடில் லைட்டை தானே பாஸ் பண்ணுறோம், ஸோ அப்படிங்கிறத பண்ணி பார்க்குறாரு. டேரெக்டாக அந்த இதெல்லாம் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும். ஆனால் இது எல்லாமே எதை சொல்ல வரும்னா, லைட்டு பட்டால் கரண்ட்டு பிடிச்சாங்கிறத சொல்ல வரும். இப்போ ஒரு ஜிங்க் பிளேட் எடுத்துக்காரு. ஏன்னா ஜிங்கோட ஒர்க் ஃபங்க்ஷனு அதிகமாக கம்மியாக எஸ் ஜிங்க் எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் சார்ஜடு ஜிங்க் பிளேட் எடுத்துக்கிறாங்க. சார்ஜடு ஜிங்க் பிளேட்டு அதோட கோல்டு ஃபைல் எலக்ட்ரோஸ்கோப் கனெக்ட் பண்ணுறாங்க. எலக்ட்ரோஸ்கோப்பு இது சின்ன கிளாஸில் படிச்சிருக்கீங்களா? ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒயரில் 2 கோல்டு லீஃபை கனெக்ட் பண்ணியிருப்பாங்கடா. இதோட பர்பஸ் என்ன கேட்டிங்கன்னா, சார்ஜஸ்ஸு அயான்ஸ் இருந்தால் கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஆக்சுவலி இது ரெண்டும் சேர்ந்துருக்கும்டா. இது ரெண்டும் சேர்ந்துருக்கும். சப்போஸ் ஒரு இடத்துல சார்ஜ் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணோம், அந்த சார்ஜ் எடுத்து இதுவும் ப்ளஸ் ஆச்சுன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி இமேஜின் பண்ணிங்க. ஓகேவா? காரோட டோர் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி வர மாதிரி இமேஜின் பண்ணிங்க. ஓகே. சார்ஜஸ் இருந்தால் மட்டும் அது என்ன ஆகும், அப்படியே அப்படியே பெருசாகும். ரெண்டு சைடு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். எதுவுமே இல்லாட்டி நார்மலாக பழைய பொசிஷன் வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிவைஸ் தான் எலக்ட்ரோஸ்கோப்பு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜிங்க் பிளேட்டோட நல்லா கவனிங்க, அது ஒரு சார்ஜடு பாசிட்டிவ் சார்ஜடு ஜிங்க் பிளேட்டோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜாக சொல்லியிருக்காங்க, அன்சார்ஜராக ஃபஸ்ட்டு. அது படத்தை பார்த்தா தெரியும். இங்கே கீழே பார்த்தீங்க பேர். ஃபஸ்ட்டு ஒரு நியூட்ரலான ஜிங்க் பிளேட் இருக்கா, அன்சார்ஜடு ஜிங்க் பிளேட்டு. அது ஒன்று புரியறதுக்காக ப்ளஸ்ஸை போட்டு விட்டாங்க தெரியாமல். சரி, அதெல்லாம் சொல்லக்கூடாது, ப்ளஸ்ஸை போடக்கூடாது, நம்ம இருந்தாலும் பார்த்துப்போம். அன்சார்ஜடு ஜிங்க் பிளேட் இருக்குது. அதில் இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹெட்ஸு பாஸ் பண்ண யூவியை பாஸ் பண்ணுறாரு. ஓகேவா? அப்படி பாஸ் பண்ணும்போது நார்மலாக இருந்த 2 லீஃப் என்ன ஆகுது, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். நார்மலாக அந்த ஏரமாக இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். நார்மலாக அந்த எலக்ட்ரோஸ்கோப் என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் க்ளூவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைட்டில் படத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? அந்த சார்ஜெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு அன்சார்ஜடு பிளேட் எடுக்கிறோம். என்ன ஆகுது, ரிப்பல் ஆகுது எலக்ட்ரோஸ்கோப்பில் 2 லீஃபு. அடுத்து நெகட்டிவ்லி சார்ஜடு பார்ட்டிகல் எடுத்துக்கிறாங்க, நெகட்டிவ் சார்ஜ் பிளேட் எடுத்துக்கிறாங்க. இப்போ லைட்டை பாஸ் பண்ணுறாங்க. இப்போ லைட்டை பாஸ் பண்ணது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்ராக்ட் ஆகுது பாருங்கள். ஓகேவா? அடுத்தது பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட் எடுத்துக்கிறாங்க. 3வது பாருங்கள், பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட்டு. இப்போ லைட்டை எடுத்துக்கிறாங்க. அப்போயும் என்ன ஆகுது, ரிப்பல் ஆகுது. ஓகேவா? முதல்ல நியூட்ரலு, அதாவது 0 போட்டுங்க, ப்ளஸ் மைனஸ் போட்டுங்க. நியூட்ரல் பிளேட்டு, பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளேட்டு. லைட்டை பாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரிப்பல் ஆச்சு, இங்கே அட்ராக்ட் ஆச்சு, இங்கே ரிப்பல் ஆகுது. RAR அப்படின்னு ஆகுச்சுங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசனாக அவர் விளக்குறாரு, அவரே சொல்கிறாரு. முதல்ல நியூட்ரல் பிளேட் இருந்துச்சா, லைட்டு போய் படும்போது அதுலேருந்து எலக்ட்ரான் வெளில போயிடுச்சான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யார், ஹால்பாக்ஸு சொல்கிறாரு. ஒரு லைட்டை பாஸ் பண்ணும்போது அதுலேருந்து எலக்ட்ரான் வெளில போனால் அங்கே என்ன ஆயிரும், பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடுமா. அதனால தான் இங்கேயும் பாசிட்டிவ் பெறுது, இங்கேயும் பாசிட்டிவ் பெறுது, அது ரிப்பல் ஆகுது. ஏன்னா ப்ளஸ்ஸும் ரிப்பல் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட் எடுத்துக்கிறாரு. அப்போ ஆல்ரெடி ரிப்பல் ஆகி தான் அது இருக்கும். இப்போ நீங்கள் லைட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுதான். அப்போ அந்த எஃபெக்ட் குறையுது. கரெக்டுங்களா? நிறையா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது ரிப்பல் ஆகி இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் லைட்டை பாஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வெளில போகிறதுனால இந்த ரிப்பல்சன் குறையுது. தட் மீன் அட்ராக்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எப்படி வச்சுக்கணும், கோல்டு லீஃப் இப்படி இருக்கணும், அகலமாக இருக்கணும். இங்கே ஒரு கோல்டு லீஃப் இருக்கும், இங்கே ஒரு கோல்டு லீஃப் இருக்கும். 1, 2 போட்டுருக்கோம் பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி ரிப்பல் ஆகியே இருக்கும். ஏன்னா அது நெகட்டிவ் சார்ஜ் பிளேட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான் குறைய இந்த ரிப்பல்சன் குறைஞ்சி அட்ராக்ஷனாக மாறுது, உள்ளே வருது. சரி, அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்த பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். இன்னும் அதில் என்ன இருக்கும், கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல. இப்போ நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் வெளில போயிருந்தான். அப்போ மோர் நம்பர் ஆஃப் ப்ளஸஸ் வருது, அதனால் மோர் நம்பர் ஆஃப் ரிப்பல்சன் வருது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. ஓகேவா? இது கிளியரமாக அவரை சொன்னது புரியுதா? நான் சொன்னது புரியுதா? ஹால்பாக்ஸ் என்ன சொன்னார்னு? நியூட்ரல் பிளேட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்.
ரிப்பல்சனு, அட்ராக்ஷனு, ரிப்பல்சனு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது? லைட்டு பாஸ் பண்ணால் எலக்ட்ரான் வெளில போகுதுன்னு இவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு. ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இட் இஸ் கன்க்ளூடட் தட் அப்படின்னு சொல்லி. அது நீங்கள் தேவையில்ல, ஜஸ்ட்டு பார்த்துங்க. இது ஆனால் குழப்பமாக இருக்கும். 3 விதமான டயக்ராம் சொன்னதுனால கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ இதை சிம்பிளாக யார் சொல்கிறாங்கன்னா லெனார்டு அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சொல்கிறார். ஸோ லெனார்டு ஃபினோமெனா எப்போ 1902 1888 எங்கே இருக்குது, 902 எங்கே இருக்குது பாருங்கள். ஓகேவா? அவ்வளோ கேப் கழிச்சு என்ன பண்ணுறாரு, லெனார்டு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேத்தோடு ஒரு ஆனோடு ஒரு 2 மெட்டல் எடுத்துக்கிறாருப்பா. அங்கே ஜிங்க் பிளேட் எடுத்துக்கிட்டோம்ல, அந்த மாதிரி இங்கே 2 பிளேட் எடுத்துக்கிறாரு. 2த்தையும் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடுறாரு. இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. மைனஸ்னால் கேத்தோடு, ஆனோடுனா ப்ளஸ்ஸு. அதை எப்படி ஞாபகம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கேத்தோடுனா மைனஸு, ஆனோடுனா ப்ளஸ்ஸு. ஓகேவா? ரைட். ஸோ இது என்ன பண்ணுறாரு, ஒரு டியூபுக்குள்ளே வச்சிடுறாரு. ஒரு ஹைலி எவாக்குவேட்டட் குவார்ட்ஸ் பல்பு அந்த போடுறாங்க பாருங்கள். ஸோ சீனுங்கிற ஒரு பல்புக்குள்ளே ஒரு எவாக்குவேட்டட் குவார்ட்ஸ் பல்புக்குள்ளே ஆனோட கேத்தோட வச்சிடுறாரு. ஓகேங்களா? அதில் பேட்டரி கனெக்ட் பண்ணிடுறாரு. இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணோடனே இங்கே கேல்வாமீட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணிடுறாங்க. கரண்ட்டு பாஸ் ஆனால் டிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இது பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, கேல்வாமீட்டர் டிஃப்ளெக்ஷன் இருக்குமா? ஜஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேத்தோடு ஒரு ஆனோடு, இதில் ஒரு பேட்ரி, இதில் ஒரு பேட்ரி, இங்கே ஒரு கேல்வாமீட்ரு, இதை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எம்டியாக இருக்கும்போது என்ன ஆகாது, கேல்வாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய கேப் இருக்குது பாருங்கள். கேத்தோடுக்கு ஆனோடில் ஒரு பெரிய கேப் இருக்குது. அதனால் என்ன ஆகாது, கேல்வாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் ஆகாது. அது அப்படியே இங்கே எல்லாருக்கும் டெமோ பண்ணி காட்டிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அல்ட்ரா வயலட்டை கேத்தோடில் பாஸ் பண்ணுறாரு. அங்கே கேத்தோட வந்து நீ ஜிங்க் பிளேட் எடுத்துங்க. அவர் எடுத்துக்கிட்டார்ல அதில் ஹால்வாக்ஸு, அதை எடுத்துங்க. இப்போ லைட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, கேல்வாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் வருது. அப்போ தான் உறுதிப்படுத்தாரு. கேல்வாமீட்டர்னால் கரண்ட்டு பாஸ் ஆனால் தானே வரும். இப்போ கரண்ட்டு என்ன ஆகுது, நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது இதுலேருந்து எலக்ட்ரான் தான் போகுது. அப்போ சர்க்கியூட் வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக மாறுது. இங்கே வந்து ஓப்பன் சர்க்கியூட்டாக இருந்துச்சப்பா, ஏன்னா கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அப்போ இவர் தான் கன்க்ளூட் பண்ணுறாரு, லைட்டை பாஸ் பண்ணும்போது ஒரு மெட்டல்லேருந்து எது தான் வரும், ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? மைனஸ் தான், எலக்ட்ரான் தான் வெளில வருது. அப்போ இந்த லைட்டை பாஸ் பண்ணி வரதுனால இது பேர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ 3 பேரும் சொல்லியிருக்காங்க. நீ 3மே படிக்கணும், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க. 3 பேரும் சேர்ந்து சொன்னால் தான் என்னதுங்க இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். இப்போ டிஃபைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக்கோட முக்கியமான 2 மார்க் அந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதில் ஆரம்பித்து இந்த பேரா படித்து வச்சுங்க. இது ஆல்ரெடி டைப் ஆஃப் 2 நிமிஷம் படிச்சிங்களா, அதை கூட எழுதலாம், இல்லை இதை கூட எழுதுங்க. ஓகேவா? இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது சிம்பிளாக இருக்கும் பார்க்க. The ejection of electron from the metal plate are when eliminated by light or any other electromagnetic induction. Not only light UVயும் பாஸ் பண்ணலாம், இன்ஃப்ராரெட்டும் பாஸ் பண்ணலாம், எதனாலும் பாஸ் பண்ணலாம். அப்படி பாஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் வெளில வந்து அது பேர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு. அப்போ வரக்கூடிய எலக்ட்ரான் வந்து நார்மல் எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் பேர் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லைட்டாக பாஸ் பண்ணாலும் வெளில வருது. அது ஆக்சுவலி எலக்ட்ரான் எல்லா எலக்ட்ரான் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். பட் இதுக்கு பேர் மட்டும் மாற்றி வைக்கிறாங்க செல்லமாக. அடுத்தது கரண்ட் பேர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு ஃபோட்டோ கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 2 மார்க்டா. இப்போ இந்த கேட்மியம் ஜிங்க் இது 1 மார்க்கில் கேட்குறாங்க. கேட்மியம் ஜிங்கு மெக்னீசியம் இதெல்லாம் லைட் எலமெண்ட் தானம்மா. இதுக்கு நீ என்ன பண்ணால் போதும், எலக்ட்ரான் எமிஷன் லைட் எலமெண்ட் தான். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃப்ரீக்வன்சி, ஸோ வித் அல்ட்ரா வயலட்டுமா. கேட்மியம் ஜிங்கு மெக்னீசியம் இதெல்லாம் எப்போ எலக்ட்ரானை எமிட் பண்ணோம், அல்ட்ரா வயலட் நீ பாஸ் பண்ணோம். ஓகேவா? ரைட். இந்த ஆல்காலி மெட்டல்லாம் இன்னும் லைட் எலமெண்ட் கரெக்டுங்களா? இந்த கேட்மியம் ஜிங்கை விட இந்த ஆல்காலி மெட்டல்னு சொல்கிறாங்களா, சோடியம், சீசியம், லித்தியம், இதெல்லாம் ரொம்ப லைட் எலமெண்ட்டு. அப்போ நீ என்ன பண்ணால் போதும், ஈவன் விசிபிள் லைட் அனுப்பிச்சாலே போதுமா. அதாவது லோ ஃப்ரீக்வன்சி இல்லை லார்ஜ் வேவ்லென்த் கரெக்டுங்களா? அங்கே எழுதி வச்சுக்கோமா, லோ ஃப்ரீக்வன்சி லோ எனர்ஜி இல்லை லார்ஜ் வேவ்லென்த்து விசிபிள் லைட் அனுப்பிச்சாலே வரும். ஸோ இது 1 மார்க்கில் கேட்கலாம். அங்கே வந்து அல்ட்ரா வயலட் அனுப்புகிறோம், இங்கே வந்து விசிபிள் லைட் அனுப்புகிறோம். இல்லை உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, லார்ஜர் வேவ்லென்த்துன்னு கேட்பான். நம்மளுக்கு வேவ்லென்த் முக்கியம் இல்லை, ஃப்ரீக்வன்சி தான் முக்கியம். அங்கே ஹை ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணால் தான் வருவாங்க, இங்கே லோ ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணாலே வந்துடுது. ஏன்னா டெஃபனேஷனில் நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம், சூட்டபிள் ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணும்போது அப்படின்ட்டு. சரிங்களா? அதனால் அந்த வார்த்தையை போட்டுங்க.
கேட்மியம் ஜிங்க் மெக்னீசியம் எப்போ தான் வரும்? அல்ட்ரா வயலட்டாக பாஸ் பண்ணோம், ஷார்ட்டாக யூவின்னு சொல்லுவாங்க. யூவியை பாஸ் பண்ணால் தான் வரும், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி. அதை விட லோ ஃப்ரீக்வன்சி வேவ் இதுங்க விசிபிள் லைட்டுமா, இல்லை லாங்கர் வேவ்லென்த்னு சொல்கிறோம். அப்போ வந்து என்ன பண்ணோம், சோடியம் சீசியம் அதுக்கெல்லாம் வந்து விசிபிள் லைட்டே போதும். இந்த ஏரியாவில் 1 மார்க்குமா. ஸோ இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலும் வந்துடாது. இந்த மாதிரி ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியாக உள்ள சில மெட்டீரியலில் மட்டும்தான் லைட்டு பாஸ் ஆனால் எலக்ட்ரான் வரும். அப்போ அந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறாங்க, ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். இது ஒரு 2 மார்க்கு. The material which emit the photoelectrons upon irradiation of electromagnetic wave of suitable wavelength or frequency are called photosensitive material. அப்போ நீங்கள் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் அங்கே என்ன மெட்டீரியல் வைக்கணும்? ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் வைக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே பார்த்ததில் நீங்கள் எதுவுமே படிக்கணும். 3 பேர் 3 விதமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபைனல் ரிசல்ட் என்னப்பா, நம்மளுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் ப்ரூஃப் ஆகுது. நீங்கள் ஹெட்ஸ் இதுலேயும் அதே தான் கணக்கு. ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னோம்னா அங்கே ரிசீவரில் ஏன் அதான் இருந்துச்சுன்னா நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் அதிகமாக வந்திருக்கு. அதே மாதிரி தான் ஹால்வாக்ஸ்லேயும் அதுதான் 3 விதமான டயக்ராம்லேயும் அதுதான் நடந்திருக்கு. லைட்டு பாஸ் ஆனால் எலக்ட்ரான் வந்திருக்கு. அந்த மாதிரி லெனார்ட்லேயும் அதான் நடந்திருக்கு. லைட்டாக பாஸ் பண்ணால் எலக்ட்ரான் வருது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சி, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி. ஓகேங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா கவனிச்சுங்க, இது முக்கியமான ஏரியா. இதை வந்து கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க, ஆனால் இதை யூஸ் பண்ணி லாவ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நம்ம படிக்க போகிறோம். அதோட தான் இந்த கிளாஸ் முடிக்க போகிறோம். அது புரியணும்னா இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொன்றுமே ஒன்று புரியணும். லாவ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த காட்டுறேன் பாருங்களேன். ஒரு எத்தனை பேஜ் தானே, 2 பேஜ் தாண்டி போகுது. இங்கே ஒரு 5 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த லெசனில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான். 5 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க. 116ல் இருக்குது பாருங்கள், லாவ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஆக்சுவலி டேரெக்டாக அப்படி நடத்தி விட்றலாம், இருந்தாலும் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி வந்துச்சுங்கிறத ஒவ்வொரு விதமாக 5 பாயிண்ட் இருக்காமல் 5 எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா இப்போ நான் சொல்ல போகிறேன். 5 விதமான செயல்பாடு இப்போ பண்ண போகிறோம், எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். சரி, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கும். இப்போ லெனார்டு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்லப்பா, இந்த லெனார்டு 8.7 இருக்கு பாருங்கள் டயக்ராமு. இந்த லெனார்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இதுலேருந்து கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுல்லப்பா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் பிஇசி அப்படின்னு போடுறேன். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்னே வச்சுப்போம். நம்ம பொதுவாக கரண்ட் ஐன்னு சொல்லோம்ல, இந்த லெசனில் ஐன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஐன்னா இங்கே வந்து இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு. அதனால் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்னா நீங்கள் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் தான் எழுதணும், பிஇசின்னு கூட ஷார்ட்டாக எழுதிங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்கள், இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம லைட்டை பாஸ் பண்ணுறதுனால தான் எலக்ட்ரான்ஸ் வெளில வருது, தட் மீன் கரண்ட் வெளில வருது. அப்போ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் யார் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு? எஸ், நம்ம அனுப்பக்கூடிய லைட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ரைட்டுங்களா? அப்போ நம்ம அனுப்பக்கூடிய லைட்டுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கோ அதெல்லாம் அது டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ்லென்த்து, நம்ம ஃப்ரீக்வன்சி வச்சுப்போம். இந்த கரண்ட் வந்து எதை பொறுத்துலாம் மாறும்? ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மாறும். ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ்லென்த்து, கரெக்டாக? சார் ஃப்ரீக்வன்சி என்னதான் இருந்தாலும் இன்டென்சிட்டி அளவு கம்மியான லைட்டு கொடுத்தா எப்படி எலக்ட்ரான் நல்லா வரும்? அப்போ இன்டென்சிட்டி டாமினேட் பண்ணுது. அப்போ ரெண்டாவது வந்து இன்டென்சிட்டி ஐன்னு போடுறேன். இன்டென்சிட்டி ஐ, நல்லா பார்த்துங்க, இன்டென்சிட்டி ஐ. அப்போ ஃப்ரீக்வன்சி அடுத்து இன்டென்சிட்டி. அப்புறம் மூணாவது வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல். இந்த பேட்ரி வச்சுருக்கோம்ல, கம்மியான பொட்டன்ஷியல் வச்சுன்னா கம்மியான கரண்ட் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ அங்கே ஐ பேட்டரி வைக்கிறோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். தட் மீன் கேத்தோடுக்கும் ஆனோடோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ பிடின்னு போடுறேன், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த 3 பாயிண்ட். அப்புறம் வேறுனா ஜென்ரலி நேச்சர் ஆஃப் மெட்டல், அது பொதுவாக சொல்கிறது. நம்மளுக்கான முக்கியமாக யார்? ஃப்ரீக்வன்சி, கரண்ட்டு, சாரி இந்த பாருங்க, நானே கரண்ட் பாருங்கள், ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த 3 பாயிண்ட் அங்கே எழுதிங்க எங்கேயாவது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இது 3 பேர்த்து மாறலாம், மாறாமலும் போகலாம். அது எப்படி மாறுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மாறினா டேரக்ட் போர்ஸ்லாம் மாறுதா, இன்வெர்ஸ் போர்ஸ்லாம் மாறுதா, ஸோ அதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எனி டவுட் இஸ் ஹியர்? சரி, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த லெனார்டு எடுத்துக்கிட்டால் அதே சேம் டியூபு, ஹைலி எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூபு, கேத்தோடு ஆனோடு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து லைட்டை பாஸ் பண்ண அதுக்காக இங்கே ஒரு விண்டோ மாதிரி ஒரு அந்த டியூப்லேயே ஒரு எக்ஸ்டெண்டட் ஏரியா கொடுத்து அதை விண்டோ மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. குவார்ட்ஸ் விண்டோ இருக்குது.
நீ எவ்வளோ லைட்டு உள்ளே வரணுங்கிறத நீ கண்ட்ரோல் பண்ணலாம். விண்டோ அதிகமாக க்ளோஸ் பண்ணலாம், கம்மியாக க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அப்போ லைட் சோர்ஸ் இருக்குது, அந்த லைட் சோர்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் பேட்டரி கனெக்ட் பண்ணணும்ல. இப்போ பொதுவாக ஒரு பேட்டரி நான் கனெக்ட் பண்ணல. ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா பொட்டன்ஷியல்லாம் மாற்ற போகிறேன். அதுக்காக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வச்சிடுறாங்கடா. ஒரு பேட்டரியோட ரியோ ஸ்டார்ட்டை கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செட்டப் வச்சிடுறாங்க. இந்த இடத்துல நல்லா இந்த ஏரியா பேர் வந்து பொட்டன்ஷியல் டிவைடர் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. பொட்டன்ஷியல் டிவைடர், அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ண போகிறேன், பிடிடின்னு போட்டுறேன். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிவைடர், அதாவது இங்கே ஒரு ஒயர் கனெக்ட் ஆகி வருதா, இது கேத்தோடு. சாரி, அது ஆனோட. இங்கே ஒரு ஒயர் கனெக்ட் ஆகி வருதா, அது வந்து கேத்தோடு. இப்போ கேத்தோடனா மைனஸ்ன்னு தெரியும், ஆனோடுனா நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு தெரியும். இது ரெண்டுத்துக்கும் நல்லா ஒரு பேட்டரி வச்சுன்னா 5 வோல்ட்னா 5 வோல்ட் தான், 10 வோல்ட்னா 10 வோல்ட் தான். ஆனால் நீ இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீ என்ன பண்ணிக்கலாம், வோல்டேஜே எவ்வளோ வேணாலும் மாற்றிக்கலாம். அது எப்படி சார் மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஒயர் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸு, இது ஒரு ஜாக்கி மாதிரி இமேஜின் பண்ணிங்க. செகண்ட் லெசனில் பார்த்தோம்ல. ஸோ இங்கே மேலே ஜாக்கி இருக்குது பாருங்கள். அந்த ஜாக்கி என்ன பண்ணலாம், மேலேயும் நகர்த்தலாம், கீழே நகர்த்தலாம், அப்படி எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம். அப்படி நகர்த்த இப்போ இந்த 2 ஏரோ மார்க்கும் சேர்ந்து நேருக்கு நேராக இருந்துச்சுன்னா இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸே பாஸ் ஆகாது. எங்கே இந்த டியூப்புக்குள்ளே. சப்போஸ் ஜாக்கி மேலே இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது ஆனோட வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாக இருக்கும். அதே ஜாக்கி கீழே போயிடுச்சுன்னா இதுவும் நெகட்டிவ் பொட்டன்ஷியலாக இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரே இடத்துல ரெண்டுமே மைனஸாக இருக்க முடியுமா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பேட்டரினா ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல இங்கே என்ன பண்ணிக்கலாம், நீ ஆனோடுனா ஆனோடுனா ப்ளஸ்ஸா மைனஸா? எஸ். ஆனால் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பை யூஸிங் த பொட்டன்ஷியல் டிவைடர் த ஆனோட் மே பி பாசிட்டிவ், மே பி நெகட்டிவ், மே பி ஜீரோ பொட்டன்ஷியல், எப்படி வேணால் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட். நான் பேட்டரியை கனெக்ட் பண்ண ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டரி வச்சுருவேன், 10 வோல்ட் பேட்டரி வச்சுட்டு என்ன பண்ணுவேன், இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணி விட்டேன்னா இந்த ஜாக்கியை மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். அதாவது ஆனோடோட கனெக்ட் ஆகிருக்குல்ல, அதை மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஆனோடனா பாசிட்டிவ், ஹை பாசிட்டிவ் கொண்டு போகலாம். பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை மட்டும் நீ அதிகப்படுத்தலாம். கேத்தோட ஃபிக்ஸடு தான். இந்த பாருங்கள், கேத்தோட நீ மாற்றக்கூடாது. கேத்தோடில் இப்போ 10 வோல்ட்னா மைனஸ் 10 வோல்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? நீ ஆனோட பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பாசிட்டிவாக கொண்டு வரலாம். பாசிட்டிவ் 1 வோல்ட்டு, 2 வோல்ட்டு, 10 வோல்ட் வரைக்கும் போகலாம். அதே மாதிரி நெகட்டிவாகவும் நீ கொண்டு வரலாம். அதை -10 அப்படிங்கிறது கொண்டு போகலாம், இல்லை 0 கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி அவங்க செட் பண்ணியிருப்பாங்க காயில்ஸை. ஓகேவா? ரைட். இதெல்லாம் எதுக்குன்னா அந்த கரண்டோட வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் அந்த சர்க்கிளில் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறேன், கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மைக்ரோ ஆம்பியர். இந்த டயக்ராமில் பாருங்களேன், வோல்ட் மீட்டரை பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அம்மீட்டரை சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான், 3rd லெசனில் பார்த்துங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மொத்தம் 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கரண்ட்டு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு. இது எதெல்லாம் எதெல்லாம் எஃபெக்ட் பார்க்க போகிறோன்னா, ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சி, ஒன்று வந்து இன்டென்சிட்டி, ஒன்று வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. இப்போ 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்குமான ரிலேஷன் என்ன, எதை அதிகப்படுத்தினா எது அதிகமாகவும் எது குறையும், அந்த 4 பேருக்கு ஒரு போட்டி வச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொரு எஃபெக்டையும் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட். நேராக இன்டென்சிட்டி அறிக்கை விட்றாங்கம்மா. அப்போ கரண்ட் வந்து என்ன ஆகுது? ஓகேவா? சார் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், அந்த டயக்ராமில் இப்போ ஒரு குவார்ட்ஸ் விண்டோ வச்சுருக்கோமா, ஏதோ ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு இங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நீ மைக்ரோ ஆம்பியரில் மெஷர் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? லைட்டு பாஸ் ஆனால் எலக்ட்ரான் வெளில வரும், கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணுறோம். இப்போ இன்டென்சிட்டி அதிகப்படுது. தட் மீன் விண்டோவை அப்படியே ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ இன்டென்சிட்டியை அதிகமாக அலோவ் பண்ணுறோம். ஒரே ஃப்ரீக்வன்சி தான். இப்போ நம்ம மற்ற ரெண்டுத்தையும் நீ கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும்டா. இன்டென்சிட்டி எப்படி படி மொத்தம் 3 பேர் சொன்னால், இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, பொட்டன்ஷியல் வின்னு போட்டுங்க. இன்டென்சிட்டியை பற்றி படிக்கும்போது ஃப்ரீக்வன்சி, வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், வேறு எதையும் மாற்றக்கூடாது. ஆனோட பாசிட்டிவ் பொட்டன்ஷியலு, கேத்தோட நெகட்டிவ் பொட்டன்ஷியலு, வோல்டேஜ் ஃபிக்ஸடு. ஃப்ரீக்வன்சி அல்ட்ராவைட் மட்டும் தான் நான் அனுப்புகிறேன், அதுவும் ஃபிக்ஸடு. இப்போ எதை மட்டும் தான் மாற்றுறேன், இன்டென்சிட்டியை மட்டும் தான் மாற்றுறேன். இப்போ இன்டென்சிட்டி அதிகப்படுத்திகிட்டே வரேன், கரண்ட்டை நோட் பண்ணுறேன். உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நோட் பண்ணுறாரு, நோட் பண்ணிட்டு கிராஃபாக வரைகிறாரு, எனக்கு இப்படி வந்திருக்கு. அப்போ யாராவது சொல்லுங்க பார்ப்போம், இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா கரண்ட் என்ன ஆகுது, அதிகமாகுது. டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரெண்டுமே ஐ மாதிரி இமேஜின் பண்ணுங்க. இன்டென்சிட்டினால கரண்ட்னாலும் ஐயன் தான் நம்ம போட போகிறோம். அப்போ ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ இன்டென்சிட்டி அதிகப்படுத்த கரண்ட் அதிகமாகும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க் வரும். ரைட்டுங்களா? அதுதான் இங்கே நம்ம கம்மியான லைட் அனுப்பிச்சோம்னா கம்மியான கரண்ட் தான் வரும், அது எவ்வளோ ஸ்ட்ராங் ஃப்ரீக்வன்சியாக இருந்தாலும் சரி. ரைட்டுங்களா? அப்போ இன்டென்சிட்டி ஹெவியாக அனுப்பும்போது ஹெவியான கரண்ட் வருது. ஸோ அப்போ அதுதான் இந்த
இட் இஸ் எவிடென்ட் தட். அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிங்க. இதை பின்னாடி இப்போ படிப்போம். இதெல்லாம் எக்ஸாம்ஸ் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் 3 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கதையை சொல்லணும். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஆனால் வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் இந்த படத்தை மட்டும் போட்டுட்டு அந்த கீழே உள்ள வார்த்தை எழுதுனாலே போதும். மாட்டேங்க என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் எவிடென்ட் தட் ஃபோட்டோ கரண்ட் தட் மீன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் செகண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் லைட். இதை கன்க்ளூட் பண்ணுறோம். இது ஒரு லாவாக அங்கே வரும். எது டவுட் இருக்காமல் அதில்? ஓகேம்மா. இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா கரண்ட் அதிகமாகுது. ரைட்டுங்களா? அவன் சொல்லியிருக்கான் பாருங்க, இன்டென்சிட்டி நம்ம பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆசிலேட்டிங் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலும் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். நீங்களும் அதை மறக்காமல் எழுதிருங்க, அந்த டயக்ராம் இருந்தீங்கன்னா. அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னா பொட்டன்ஷியலை சேஞ்ச் பண்ணுறோம். ஃப்ரீக்வன்சி இது பார்த்தாச்சு, நம்ம இன்டென்சிட்டியை பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அப்ளை பண்ணி பார்க்குறோம், அதை வேரி பண்ணி பார்க்குறோம். கரண்ட் என்ன மாறுதுன்னு அதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிராஃப்லேயே அவன் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுவான் பாருங்கள். இந்த கிராஃப் வந்து முக்கியமான கிராஃப்லாம். நம்ம மெயினாக எதை பண்ணுறோன்னா ஆனோடு பொட்டன்ஷியல், கலெக்டிங் எலக்ட்ரான்னா ஆனோடு தான். இங்கே பாருங்கள், இப்போ இந்த டயக்ராம் இருக்குல்லப்பா, இப்போ இந்த டயக்ராமில் 2 எலக்ட்ரோடு இருக்குது, கேத்தோடு இன்னொன்று ஆனோடு. இது இந்த கேத்தோட்லேருந்து தான் வெளில வருது எலக்ட்ரானு. நம்ம இங்கே ஆனோடில் தான் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ இது பேர் கலெக்டிங் எலக்ட்ரோடு. இப்போ ஆனோட்னா ப்ளஸ்ஸு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ப்ளஸ்ஸாகவும் வரலாம், ஜீரோவாகவும் வரலாம், மைனஸாகவும் வரலாம். 3 கொண்டு வர போகிறோம். இந்த கரண்ட் வந்து என்ன ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு மெயின் வந்து கரண்டோட எஃபெக்ட் தான். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், பொட்டன்ஷியலை படித்து பார்க்க போகிறோம். ஏன்னா பொட்டன்ஷியலை மாற்றினா கரண்ட்டு மாறும் அக்கார்டிங் டு ஓம்ஸ்லாம். ஆனால் இங்கே எப்படி மாறுதுங்கிறத நம்ம பார்ப்போம். பேஜ் நம்பர் 115 இந்த கிராஃப் பாருங்கள், 8.10. இந்த டயக்ராமில் அழகாக சொல்லியிருப்பான் எல்லாத்தையும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் பார்க்க போகிறோம் அந்த கரண்ட். அப்போ என்ன பண்ணோம், ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு இன்டென்சிட்டி I1 எடுத்துக்கிறாங்க, இன்டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்டென்சிட்டி அதிகப்படுத்திட்டே போகிறேன். இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா கரண்ட் என்னமா ஆகும், எஸ். அப்போ நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டி எடுத்துகிட்டா அதுக்கேற்ற கரண்ட் நம்ம ப்ரொடியூஸ் ஆகும். ஏதோ ஒரு இன்டென்சிட்டி எடுத்துகிட்டோம், அதுக்கேற்ற கரண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? இப்போ இன்டென்சிட்டி ஃபிக்ஸடு. நான் என்ன பண்ணுறேன், பொட்டன்ஷியல் அதிகப்படுத்துகிறேன். ஆக்சுவலி எப்படி கொண்டு போனால் ஒரு ஃபிக்ஸட் இன்டென்சிட்டி வச்சுடுறோம், பொட்டன்ஷியல் அதிகப்படுத்துகிறோம். இப்போ பொட்டன்ஷியல் அதிகப்படுத்த கரண்ட் அதிகமாகிட்டே போய் மேக்ஸிமம் எவ்வளோ கரண்ட் வருமோ வந்துடும். அப்போ அப்படியே கான்ஸ்டண்ட்டாக போயிடும். ஓகேவா? ஆக்சுவலி இங்கே ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். இது இந்த டயக்ராமு நான் முதல்ல எதுவுமே அப்ளை பண்ணலன்னா கரண்ட் வராது, அப்படியே தான் இருக்கும். நான் பொட்டன்ஷியல் அதிகப்படுத்த கரண்ட் அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த பொட்டன்ஷியல் என்ன ஆயிரும், மேக்ஸிமம் ஆனோடனே மேக்ஸிமம் கரண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். இது நம்மளுக்கு பாசிட்டிவ் சைடில். நான் பொட்டன்ஷியல் அதிகப்படுத்தினாலும் கரண்ட் என்ன தான் அதிகமாக தான் ஆகுது. ஏன்னா ஓம்ஸ்லாம் படி V = IR. இப்போ பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ், கரண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதனால் எப்போ இது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். இப்போ என்ன பண்ணுறேன்னா பொட்டன்ஷியல் குறைச்சிக்கிட்டே வரேன். பொட்டன்ஷியல் குறைச்சிட்டே வந்தால் பழையபடி இப்படி தானேப்பா வரணும், பழைய பொசிஷன் தானே வரணும். ஆனால் அப்படி வராமல் நேராக போய்ட்டு என்ன பண்ணுது, இந்த இடத்துல வந்து நின்றுது. ஓகேவா? நான் இப்போ வந்து 0 பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணியிருக்கேன், அதாவது குறைச்சிட்டே வந்து. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆனோட்லேயே நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறேன். யோசிச்சு பாருங்கள், ஆனோட்னா பாசிட்டிவ் தானே சொன்னோம். இப்போ ஆனோடில் என்ன பண்ண போகிறேன், நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறேன். அப்போ நான் அப்ளை பண்ண என்னமா ஆகும், இமேஜின் பண்ணி பாருங்களேன். இந்த கிராஃபில் இப்போ வரக்கூடியது யார் எஜெக்ட் ஆகி வரா, ஆமாம் எலக்ட்ரான் வந்து இருக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதையும் மைனஸாக மாற்றிக்கிட்டே வரேன். இப்போ மைனஸாக மாற்றுறேன், மைனஸ் என்ன பண்ணும், அப்போ எலக்ட்ரான் திரும்பி ஓட பார்க்கும். 1000 எலக்ட்ரான் வருதுன்னா ஒரு 10 எலக்ட்ரான் ஓடி போயிடும். ஓகேவா? ஏன்னா நான் கம்மியான மைனஸ் தான் அப்ளை பண்ணுறேன். மைனஸ் அதிகப்படுத்த நிறைய எலக்ட்ரான் ரிப்பிள் ஆகி ஓடி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ ஆனோடில் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணால் கரண்ட் வேல்யூ குறையுது. நான் பொட்டன்ஷியல் அதிகப்படுத்திகிட்டே இருக்கேன் நெகட்டிவ் சைடில். அப்போ இது ஸ்ட்ராங்காக வச்சிடறேன்னு வச்சுக்க, ஸ்ட்ராங் மைனஸாக வச்சிடுறேன். அப்போ என்ன நடக்கும், வரக்கூடிய எல்லா எலக்ட்ரானும் திரும்பி போயிடும். அப்போ கரண்டோட வேல்யூ எவ்வளோப்பா, 0. ஐன்னு போடக்கூடாது, பிஇசின்னு எழுதணும். ஃபோட்டோ எலக்ட்ரானோட வேல்யூ 0. எப்போ ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில், அது எப்படி ஆனோடில் நெகட்டிவ் பொட்டன்ஷியல், அதை தான் இந்த கிராஃபில் சொல்கிறாங்க.
நான் என்ன பண்ணேன், 0 பொட்டன்ஷியல் வரைக்கும் கொண்டு வந்தேன். அப்போ நெகட்டிவில் கொண்டு வர கரண்ட்டு குறைஞ்சிட்டே போகுது. ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியலில் கரண்ட்டு 0 ஆயிடுது. அப்போ அந்த பொட்டன்ஷியலுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஓகேவா? என்ன ஆகுதான், ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியலில் கரண்ட்டு ஸ்டாப் ஆயிடுது. ஓகேவா? அப்போ நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான 2 மார்க்கில் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்கள். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ங்கிறது வேல்யூ ஆஃப் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இல்லை ரீடார்டிங் பொட்டன்ஷியல்னு சொல்கிறாங்க. ஓகே, நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இன் த கலெக்டிங் எலக்ட்ரோட் which is sufficient to stop the most energetic photoelectron emitted and make the current is 0. இந்த வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும், கரண்ட் வந்து 0ன்னு சொல்லணும். இப்படி தான் 115 பக்கம் அதை நோட் பண்ணிக்கமா, முக்கியமான 2 மார்க்கு. ஏன்னா வரக்கூடிய எலக்ட்ரான்லாம் ஹை கைனடிக் எனர்ஜியோட வருது. ஏன்னா லைட்டு பட்டோன்னே எமிட் ஆகி ஹை கைனடிக் எனர்ஜியில் வருது. அப்போ இங்கே என்ன நடக்குதான், வரக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜிக்கு நான் அப்ளை பண்ணுற பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் ஆகணும். கரெக்டாக 2 எனர்ஜி ஈக்குவல் ஆனால் தான் அது ஓடி போயிடும், இல்லை வராமல் இருக்கும் இல்லை. அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அதுதான் அந்த பேரா. இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா வேறு இன்டென்சிட்டி அப்ளை பண்ணுறாங்க. அப்போ இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா கரண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும், இங்கேருந்து அங்கே போயிருக்கணும். திரும்ப அதேபடி என்ன பண்ணுறாங்க, பொட்டன்ஷியல் குறைச்சிட்டே வராங்க, குறைஞ்சிட்டே வருது. அதே மாதிரி நெகட்டிவ் சைடு வராங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதே இடத்துக்கு தான் வருது. அதே மாதிரி அடுத்த இன்டென்சிட்டி பார்க்குறாங்க, ஹை இன்டென்சிட்டி, அதுவுமே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேமாக தான் வருது. அப்போ இதுலேருந்து யாராவது இன்டென்சிட்டிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்குமான ரிலேஷன் சொல்லுங்க பார்ப்போம். இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஆகுது? மாறாது சார். ஓகேடா. இப்போ இன்டென்சிட்டி, அதாவது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. ஆக்சுவலி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன, நம்ம எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி ஈக்குவலான பொட்டன்ஷியல் எனர்ஜி. நல்லா கவனிங்க, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னாலே பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். ரைட்டாக நான் அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ சுற்றி வளைச்சி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேயே சொல்லிடலாம் ஷார்ட்கட்டில். அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான், வெளில வரக்கூடிய எலக்ட்ரான் இருக்குல்ல, அதோட கைனடிக் எனர்ஜி இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி, ஐன்னு ஞாபகம் வச்சுங்க, ஐ இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. அதாவது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் இண்டிபெண்ட் சொல்லலாம், ஆனால் நான் இப்படி கூட சொல்லுவேன், ஏன்னா ரெண்டும் ஒன்று தானே. இப்போ லைட்டு பட்டால் எலக்ட்ரான் வெளில வரும்போது என்ன பண்ணும், கைனடிக் எனர்ஜியோட வரும். நீங்கள் என்ன தான் இன்டென்சிட்டியை மாற்றினாலும் கரண்ட் அதிகமாகணும் இல்லைய, வரக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி அதிகமாகாது. இப்போ 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன், ரெண்டுத்துலேயும் ஐடியா புரியுதா? இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா கரண்ட் அதிகமாகும், ஆனால் வரக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி அதிகமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? ஓகேவா? இதில் வந்து ஃபார்முலா எழுதுகிற பாருங்கள். வரக்கூடிய எலக்ட்ரானோட மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி, நிறைய எலக்ட்ரான் வரும், இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் mE² எடுத்துங்க. அதை நான் அப்ளை பண்ணுற பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவல். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா இதுதான், நம்ம EV நாட்டு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒர்க் டன் என்னது, W=QVன்னு சொல்லுவீங்க. அதுதான் EVன்னு போட்டுருக்கான், விக்கு பதிலாக V0ன்னு போடுறோம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்போ இதுலேருந்து நீ என்ன பண்ணலாம், வரக்கூடிய எலக்ட்ரானுக்கு மேக்ஸிமம் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். Vmax² EV0/2m அப்படி வருமா, ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள் அதை. அப்புறம் ஸ்கொயர் வேணால் எனக்கு Vmax மட்டும் போனால் ரூட்டு போடுங்க. முக்கியமான 1 மார்க்கு. என்ன பண்ணலாம், ஒரு மெட்டலில் லைட்டு வந்து நீட்டில் கேட்பாங்க, இதெல்லாம் நீட் JEயில் எலக்ட்ரானோட வேகம் என்னன்னு கேட்பாங்க, Vmax மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டு, இல்லை ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து கேட்கலாம், மேக்ஸிமம் ஸ்பீடு கொடுத்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கேட்கலாம். அதனால் இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணிங்க. இதில் மெஜாரிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது பாருங்கள், E இருக்குது, M இருக்குது, 2 இருக்குது. இதெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. சப்ஸ்டிட் பண்ணால் 5.93 × 10⁵ √V0ன்னு வருது. அப்போ Vmax, அது மேக்ஸிமம் ஸ்பீடுக்கான ஃபார்முலா வந்து 5.9 × 10⁵ √V0. இப்போ பொட்டன்ஷியல் கொடுப்பான், 4 வோல்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் வரும், 9 வோல்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் வரும், இந்த மாதிரி ரூட் எடுக்கும் போது தான் கொடுப்பாங்க. ஸோ பார்த்து வச்சுங்க, அதுக்கான ஃபார்முலாமா வரக்கூடிய எலக்ட்ரானோட ஸ்பீடு கண்டுபிடிக்க ஃபார்முலா. இந்த ஸ்பீடுக்கான ஃபார்முலாவில் எங்கே இன்டென்சிட்டிங்கிற வார்த்தை இருக்கா, இன்டென்சிட்டி இருக்காமல் எங்கேயாவது ஐங்கிற வார்த்தை. அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, வரக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு டவுட்டு, வரக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ லைட்டோட வேறு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது இன்டென்சிட்டி இல்லாமல், வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஓகேவா? இந்த டயக்ராம் நல்லா பார்த்துங்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்ல போகிறேன் சார்.
இன்டென்சிட்டியை மாற்றி பார்க்குறேன், இன்டென்சிட்டி அதிகப்படுத்திகிட்டே போகிறேன், ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட் ஆகுங்க. அடுத்த ஃப்ரீக்வன்சியை மாற்றி பார்க்குறேன், மற்ற எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இந்த பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த மேலே உள்ள பேரை நோட் பண்ணிக்க, நேரம் நம்ம அதான் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி, அதாவது மேக்ஸிமம் கைனடிக் ஆஃப் ஃபோட்டான் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. இதுக்காக தான் நான் எல்லாரும் போகிறான்னா பார்த்துங்க. அப்போ இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி சொல்லுங்கள், அப்புறம் டிபெண்டன்ட் ஆன் ஃப்ரீக்வன்சியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் சர்ப்ரைசிங்காக அதான் ரிசல்ட்டாக வருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டி தான் இருக்கிறாங்க, அப்போ கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டு, ஆனால் வேறு வேறு ஃப்ரீக்வன்சிப்பா பாருங்கள். நியூ1, நியூ2, நியூ3 3 விதமான ஃப்ரீக்வன்சி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சிக்கு இங்கே வருது பொட்டன்ஷியல், வந்து இங்கே வருது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். செகண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு இப்படி வருது, தேர்ட் ஃப்ரீக்வன்சிக்கு இப்படி வருது. அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஆகுது? இன்டென்சிட்டியை ஃபிக்ஸடாக எடுத்துக்கன்னா, அப்போ கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட், சேச்சுரேஷன் கரண்ட்டு. மேக்ஸிமம் கரண்ட் பாஸ் ஆகுது, அந்த கரண்ட்டுக்கு பேர் சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் வந்து ஃபிக்ஸட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஃப்ரீக்வன்சியை மாற்ற வரக்கூடிய எலக்ட்ரானோட இந்த பொட்டன்ஷியல் வந்து அதிகமாகுது. பொட்டன்ஷியல் மீன் என்ன அர்த்தம்? அந்த வரக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி ஈக்குவல். அப்போ இதுலேருந்து அவன் என்ன சொல்கிறான், இந்த கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ஈக்குவல்ஸ் டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக அதுக்கு மட்டும் கிராஃப் தனியாக வரைகிறாங்க பாருங்கள். எதுக்கு? ஃப்ரீக்வன்சிக்கும் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லாமல் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரெண்டும் ஒன்று தான். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னாலும் கைனடிக் எனர்ஜி ஃபோட்டோ எழுதுறதுனாலும் ஒன்றா தான் மீனிங் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த கிராஃப்லேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டயக்ராம் ஒரு மெட்டலுக்கு பார்க்குறாங்க, எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஸ்ட்ரைட் லைனாக வந்திருக்காமா? அப்போ என்ன சொல்லலாம், என்ன ஐடியா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். எஸ். அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகிட்டே வரும். தட் மீன் அதிக வேகத்தோட கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அதாவது எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? மெட்டல் பிக்கும் பார்க்குறாங்க, இப்படி தான் வருது. சிக்கு பார்த்தாலும் இப்படி தான் வரும். இப்போ அவன் ஆக்சுவலி எப்படி வந்திருக்கணும் கிராஃப், அந்த ஜீரோவில் வந்து நிற்கணும், இப்படி தானே வரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்டென்சிட்டி கிராஃப் அப்படி தானே வந்துச்சு, ஜீரோவை நோக்கி போகணும். ஆனால் அது அப்படி போகாமல் இங்கே வந்து நிற்கிது. கரெக்டுங்களாப்பா? அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஃப்ரீக்வன்சியும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், தட் மீன் கைனடிக் எனர்ஜினே நான் போடுறேன், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கேஇ மேக்ஸ்னு போடுறேன். ஃப்ரீக்வன்சியும் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆனால் அது எப்போ மட்டும்தான், ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் தான். புரியுதாம்மா? பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் தான் அது ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி என்ன இல்லை, நோ ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி தான் இன்னொரு மெட்டலுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்குமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி நீ கொடுத்தா மட்டும் தான் என்ன ஆகும், எலக்ட்ரான் வெளில வரும், கைனடிக் எனர்ஜி நீ அதிகப்படுத்தலாம். சார் சொல்கிற புரியுதா? இப்போ என்கிட்ட ஒரு மெட்டல் இருக்குது, கம்மியான ஃப்ரீக்வன்சி கொடுத்தா என்ன ஆகாதான், எலக்ட்ரான் வெளிலே வராதுங்கிறாங்க. வெளியில் வந்தால் தானே கைனடிக் எனர்ஜி. அப்போ மினிமமாக ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம், மினிமம் ஒரு 4 இட்லி சாப்பிட்டா தான் நம்ம பசி இறங்கும். அதுக்கப்புறம் தானே நம்ம பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியும். அந்த மாதிரி தான். ஸோ மினிமமாக ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரீக்வன்சியும் கைனடிக் எனர்ஜியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இந்த மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு கீழே எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே நமக்கு சொன்னால் தான் இருக்கும் பாருங்கள். இந்த டயக்ராம் என்ன பண்ணுறோம், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ், ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் வித் கிரேட்டர் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? அப்போ நம்ம அதிகமான பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணால் தான் ஸ்டாப் பண்ணவே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டயக்ராம்ஸை பார்த்துங்க. அப்புறம் அந்த ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சி, பிலோ சர்டன் ஃப்ரீக்வன்சி கால்டு த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி, நோ எமிட்டட் எலக்ட்ரான்ஸ். இந்த வார்த்தை என்ன பண்ணிக்கடா, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி கீழே என்னவே இல்லை, எலக்ட்ரானே வெளில வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்களா. இப்போ என்னென்ன பண்ணாங்கிறது இன்னும் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி. இது வரைக்கும் பார்த்தா டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? சில பேருக்கு ஒரு மைல்டாக டவுட் இருக்கும், சொல்லிக்க மாட்டீங்க, இருந்தாலும் இன்னும் ஆல்ரெடி சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கரண்டோட லைட்டோட இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா கரண்ட்டும் அதிகமாகிட்டே வருது. இப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக வருது. இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா கரண்ட் அதிகமாக கிடைக்குது. அடுத்த இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினாலும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட். 1 மார்க்கில் கேட்கலாம். ஹை இன்டென்சிட்டியை அப்ளை பண்ணும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், ரிமைன் சேம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நான் சொல்லாமல் என்னன்னு சொல்கிறேன், கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் சொல்கிறேன். இங்கே சொல்லியிருக்கான் பாருங்கள், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சொல்லாமல் கைனடிக் எனர்ஜின்னு சொல்கிறேன். அப்போ இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா கைனடிக் எனர்ஜி அதிகமாகாது. அப்போ கைனடிக் எனர்ஜி எப்போ தான் சார் அதிகமாகும், தட் மீன்ஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எப்போ தான் அதிகமாகுது, ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தினா அதிகமாகுது.
அதான் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அது இன்க்ரீசஸ் அதெல்லாம் ஓகே தான், ஆனால் மினிமம் ஒரு ஃப்ரீக்வன்சி தேவைப்படுது, அதுக்கு கீழே எலக்ட்ரான் வெளிலே வராதுங்கிறாங்க. அது பேர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? எஸ் சார். அப்போ புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு 5 மார்க் ரெடி. இது முக்கியமான 5 மார்க்குடா. லா ஆஃப் ஃபோட்டோ டிரைவ். நீ புதுசாக படிக்கணும், இப்போ நான் சொன்னதை திருப்பி சொல்ல போகிறேன், அவ்வளோதான். நாங்கள் தனித்தனியாக சொன்னோன்னா அதை கலெக்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த லெசனில் நான் இது வரைக்கும் நடத்தின எதுவுமே படிக்கணும், இன்றைக்கி நடத்தினா எதுவுமே படிக்க வேணாம், டைரெக்டாக நீங்கள் வந்துடலாம். லா ஆஃப் ஃபோட்டோ டிரைவ் படித்தா போதும். ஜஸ்ட் அந்த கிராஃபெல்லாம் கூட பார்த்துங்க, கிராஃபை கூட 1 மார்க்கில் கேட்கலாம் எந்த கிராஃப் ரைட்டுன்னு. அதனால் கிராஃப் மட்டும் பார்த்துங்க. உனக்கு ரிசல்ட் வந்து இதுதான். இந்த 5 பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளோ நேரம் ½ அன் ஹவராக கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ லா ஆஃப் ஃபோட்டோ டிரைவ் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் given metallic surface the emission of photoelectron take place only frequency is greater than certain frequency, certain minimum frequency is called threshold frequency. இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டுமே ஒரு 2 மார்க் தான். டிஃபைன் threshold frequency இப்போ தானே சொன்னோம். என் கையில் ஒரு மெட்டல் இருக்குது, லைட்டு வெளில வரணும், எலக்ட்ரான் வெளில வரணும், என்ன பண்ணோம், மினிமமாக ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், எலக்ட்ரான் ஹை கைனடிக் எனர்ஜியோட வெளில வரும். அப்போ இந்த மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு பேர் என்னப்பா, த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி வேல்யூ இருக்கும். நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்தா மட்டும் தான் அந்த மெட்டல்லேருந்து என்ன பண்ணும், வெளியில் வரும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், கேட்மியம் ஜிங்க்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம அல்ட்ராவில் கொடுக்கணும், ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும். அதே வந்து சோடியமு சிசிஎம்க்கெலாம் பார்த்திங்கன்னா விசிபிள் கொடுத்தாலே போதும், லோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி வேல்யூ இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் நம்ம த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. முக்கியமான 2 மார்க்கு. அடுத்த 2ஆம் பாயிண்ட்டு, நான் ஃப்ரீக்வன்சியை ஃபிக்ஸடாக எடுத்துக்கிறேன். அதாவது த்ரெஷ்ஹோல்டு வேல்யூவோட கூட தான் எடுத்துக்கணும். ஃப்ரீக்வன்சியை ஃபிக்ஸடாக எடுத்துக்க. அப்போ லைட்டு வெளில வருமா, தட் மீன் எலக்ட்ரான் வெளில வருமா. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் வெளில வரும். அது எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும், இன்டென்சிட்டி டைலிபோஷனல். ஃப்ரீக்வன்சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எலக்ட்ரான் வெளில வரப்போகுது, இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா கரண்ட் அதிகமாகும். அதுதான் இந்த 2ஆம் பாயிண்ட்டுப்பா. இந்த கரண்ட் டைலிபோஸ் டு இன்டென்சிட்டி. கரண்ட்னு சொல்லாமல் அடுத்த சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா கரண்ட் மேக்ஸிமம் வந்துடும்ல அந்த டயக்ராமில். ஸோ சேச்சுரேஷன் கரண்ட் டைலிபோஸ் டு இன்டென்சிட்டி. இப்போ அந்த ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர், அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை இங்கே சொல்கிறாங்க. இப்போ நான் 4 விதமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டினேன்னு, டெமோ பண்ணி காட்டணும். அதை தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, 2ஆம் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குது ஃபார் ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சி. அடுத்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் 2ஆவதாக பண்ணி பார்த்தோம்ல, இன்டென்சிட்டியை மாற்றணும், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறவே இல்லை, தட் மீன் கைனடிக் எனர்ஜி மாறவே இல்லை. அப்போ அவன் என்ன சொல்கிறான், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுங்க, ஐன்னு ஞாபகம் வச்சுங்க. 3rd பாயிண்ட்டு ஐ தட் மீன் இன்டென்சிட்டி இண்டிபெண்டன்ட். எல்லோரும் இந்த கொஸ்டினில் தப்பு பண்ணுவாங்க. நான் நிறையா பேப்பர் திருத்தி பார்த்துருக்கேன், எல்லாருமே இந்த பாயிண்ட்டை தப்பு பண்ணுறாங்கப்பா. இந்த பாயிண்ட்டில் 3rd பாயிண்ட்டும் 4th பாயிண்ட்டும். இப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி, இது ஓகே. இப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ரீக்வன்சி. ஆமாம், ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரான், ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட். அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, 2 இடத்துலையுமே இன்டென்சிட்டி போடுறாங்க, இல்லை 2 இடத்துலையுமே ஃப்ரீக்வன்சி போடுறாங்க, இல்லை இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி போட்டுவிட்டு இந்த இடத்துல இன்டென்சிட்டியை போடுறாங்க. தப்பாக எழுதுறான் அந்த 3ஆம் பாயிண்ட்டும் 4ஆம் பாயிண்ட்டும். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி, டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. டிபெண்ட்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டு, சரி. அப்புறம் லைட்டு பட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு எலக்ட்ரான் வெளில வருது. இப்போ நான் காலையில் லைட் அனுப்புகிறேன், சாயங்காலமாக எலக்ட்ரான் வெளில வரும். லைட்டை பாஸ் பண்ண உடனே அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே எலக்ட்ரான் வெளில வருது பிச்சுக்கிட்டு. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, there is no time lag between incident of light and ejection of electron. அதாவது பழைய புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஐ இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா உடனடி நிகழ்வுன்னு அர்த்தம் தமிழில். இவன் அதை எப்படி சொல்லியிருக்காங்க, டைம் கேப்பே கிடையாது. லைட்டு பட்ட உடனே என்ன ஆகுது, எலக்ட்ரான் பிச்சுக்கிட்டு வெளில வருது. நீங்கள் எப்படி நான் நடத்தின உடனே படித்து போடுறீங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான். நேற்று கூட பார்த்தீங்கன்னா 2-3 பேர் ஹோம்ஒர்க் அனுப்பிச்சிருந்தீங்க சூப்பராக, எலக்ட்ரான் எமிஷனு. சரி, அந்த மாதிரி உங்களை மாதிரி தான் இருக்குது. எது, ஃபோட்டோல் எஃபெக்ட். லைட்டு பட்டோடனே எலக்ட்ரான் வெளில வருது. ஸோ அந்த மாதிரி 5 பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி, மினிமம் ஒரு ஃப்ரீக்வன்சி இருந்தால் எலக்ட்ரான் வெளில வருங்கிறாங்க. அது பேர் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி, முக்கியமான 2 மார்க்கு. அப்புறம் கரண்ட் வந்து இன்டென்சிட்டி டைலிபோஷனல் அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி, மேக்ஸிமம் எனர்ஜி டைலிபோஷன் ஃப்ரீக்வன்சி, நோ டைம் லேக். ஸோ இந்த 5 பாயிண்ட் நோட் பண்ணிக்க, முக்கியமான 5 மார்க்குமா. ஓகேவா?